ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் மேன்மைப்படுத்தப்படுவதாக. இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய ஜீவ வார்த்தையை கேளுங்கள். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 5வது அதிகாரம் 20வது வசனம் இப்படி சொல்லுகிறது: நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வசனத்திலே வரக்கூடிய ஒரு வார்த்தையை பாருங்கள். தேவ ஆலயத்திலே நின்று ஜீவ வார்த்தை எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள். தேவாலயத்திலே பிரசங்கிக்கப்படக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் ஜீவ வார்த்தைகளாக இருக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. நம்முடைய கதைகள் அல்ல, எங்கோ நடந்த அற்புதங்கள் அல்ல, வேத வசனங்கள் அடங்கிய ஜீவ வார்த்தைகளை நாம் கேட்கக்கூடிய ஒரு இடம்தான் தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயத்திலே பிரசங்கமாக வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அது ஆண்டவருடைய மகிமையான ஜீவனுள்ள வார்த்தைகளாகத்தான் இருக்க வேண்டும் என்று இந்த வேத பகுதி மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, இதை நீங்கள் முந்தின சில வசனங்களை எல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தால் யாருக்கு சொல்லப்பட்டது, எதற்கு சொல்லப்பட்டது என்பதெல்லாம் மிக தெளிவாகவே நமக்கு என்ன செய்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆலயங்களிலே ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் அறிவிக்கின்ற மக்களாய், கேட்கின்ற மக்களாய், அதை கூறுவதற்கு நாங்கள் பயன்படக்கூடிய மக்களாய் நாங்கள் காணப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்திடலாம். அப்போ ஆலயத்திற்கு செல்லும் பொழுதெல்லாம் ஆண்டவரே, இந்த நாளிலே எந்த ஊழியனாக இருந்தாலும் அவர்கள் மூலமாய் நாங்கள் கேட்கக்கூடிய ஜீவ வார்த்தைகள் எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும் ஆண்டவரே என்கிற சிந்தையோடு கூட நம்ம செயல்படுவோமே என்றால் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஆச்சரியமாக அற்புதமாக ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, ஜீவ வார்த்தைகளை தேவாலயத்திலிருந்து ஒலிக்க செய்கிறவரே, அந்த ஜீவ வார்த்தைகள் எங்களோடு கூட இடைபடவும், ஜீவ வார்த்தைகளின் மூலமாய் நாங்கள் மாற்றம் அடையவும், ஜீவ வார்த்தையின் மூலமாய் உமையே மகிழ்விக்கவும் நீர் எங்களுக்கு கிருபை தாரும். உடைய வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். கிருபையும் இரக்கமும் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.